உள்ள வரலாமா? நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வரணும்? உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. அம்மா இங்க வா. வாங்க. நான் இங்க வரதுல உங்களுக்கு பெருசா விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயமா வந்தீங்க? மயுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மயுவை நீ எதுக்கு பார்க்கணும்? மயுவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, மயுவுக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்காக தான் வந்தேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் விஷ் பண்ணிட்டு போயிடுவேன். தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே மயு. தேங்க்ஸ் ஆண்டி. ஆஹா, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய ஆளா வரணும். நீண்ட ஆயுளோட ரொம்ப வருஷத்துக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா தான் இருக்கவே விட மாட்டேங்கிறீங்களே. அம்மா, நீ உள்ள போ. நான் என்ன உனக்கு என்னடி? உள்ள போமா. ராதிகா, இவளை நம்பாத. மயு, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன், இவளை நம்பாத. சொல்லிட்டேன். மயு, இதுல உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் பாக்கியா. மயு, நீ உள்ள போ. இனியா அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டா போல. ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் டிவில பார்த்தேன். இனியா செலக்ட் ஆனதையும் பார்த்தேன். அவ அப்பா அம்மா 2 பேரும் அவ 2 பக்கத்துலயும் ப்ரௌடா நிக்கிறதையும் பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல பாக்கியா. கோபிக்கும் உங்களுக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஆனா கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவரோட மனைவியா உங்களை அடையாளப்படுத்திக்கவும் பாக்குறீங்க. ஏன் பாக்கியா? உண்மையை சொல்லுங்க. இன்னமும் உங்களுக்கு அவர் கூட வாழணும்னு தோணுதா? அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல இந்த ஜென்மத்துல வராது. நான் அந்த காம்படிஷனுக்கு இனியாவோட அம்மாவா மட்டும் தான் போனேன். கோபிநாத் இனியாவோட அப்பாவா வந்தாரு. இனியா அவ அப்பாவும் அம்மாவும் அவ கூடவே இருக்கணும்னு நினைச்சா. அதனால நாங்க 2 பேரும் மேடை மேல ஏற மாதிரி ஆயிடுச்சு. என் பசங்களோட அப்பாங்கிறத தாண்டி நீங்க சொன்ன நபருக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்ல. இனி உருவாக வாய்ப்பும் இல்ல. கோபி வருவாருன்னு மயூ ரொம்ப எதிர்பார்த்தா. நீங்க வெள்ளடிச்சப்ப கூட அப்படிதான் வந்திருக்காருன்னு நினைச்சா. வழக்கமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாரோடையும் சேர்ந்து தான் அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவா. ஆனா இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டா. அவ எக்ஸ்பெக்ட் பண்ணது கோபியை மட்டும்தான். அப்புறம் வரல. பாவம், அவ இவ்வளவு வேர்ஸ்டா ஒரு பர்த்டேவை இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. கிளம்புங்க. எல்லாம் சரியாயிடும். கவலைப்பட வேண்டான்னு மயு கிட்ட சொல்லுங்க. மயுவை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. பாக்கிய கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்களன்னா ராதிகோட அம்மா வந்துட்டு அவள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காது, அவள் சரியான ஃப்ராடு, 1ஆம் நம்பர் போர்ஜரி, அவள் சொல்கிறதெல்லாம் நம்புக்காது, இப்படி பேசி தான் மாப்பிள்ளையே அவள் பக்கம் இழுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ராதிகா பார்த்தீங்கன்னாம்மா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருமா, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, உன் மாப்பிள்ளை வராதுக்கு அவன் என்ன பண்ணுவாப்பா, அவனும் நம்மள மாதிரி தான் ஏமாந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.